10-15 வருஷத்துக்கு முன்னால யாராவது போன் பண்ணி யாருன்னு சொல்லுன்னு கடுப்பேத்துவாங்க. இருக்கிறதுலே உலகமாக எரிச்சலான விஷயம் அதுதான். இந்த பக்கத்துல இருக்கவன் என்ன சூழ்நிலை இருக்கானே தெரியாம போன் பண்ணி யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு ஒரு லேண்ட்லைன்ல கேட்கிறப்ப ஆளை நேர்ல பிடிச்சாந்து வெட்டி கொன்றலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கோவம் வரும். அப்போ ஒரு பதில் நம்ம சொல்லுவோம், போன்ல என்ன முகம் தெரியுமா, அறிவுடத்தனமா பேசுற அப்படின்னு கோபம் தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பது உள்ளிட்ட எல்லா விஷயத்திலையும் அடிப்படையில் உட்கார்ந்துட்டே உங்க மனைவி லொகேஷன் சர்வீஸ் வழியா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல உங்க பையன் ஒரு லொகேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி வச்சானா நீங்க எங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்கிறத அவனால் டேப் பண்ணிட முடியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு கார் 2 கார் 2 மாடல் 3 மாடல் இருந்த இடத்துல ஒரு கார் அடுத்துல இருந்து 3வது மாசத்துல அந்த கார் பழைய கார் ஆகுது, செல்போன் பழசாகுது, கருவிகள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் இந்த 20 ஆண்டு காலத்துல 15 ஆண்டு காலத்துல படபடன்னு பல்வேறு விதமான மாற்றங்களை சந்தித்த காரணத்தினால இவர்கள் தவறி போய் விடுவார்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகளை எந்த டெக்னாலஜி பெருசா தப்பா இழுத்துட்டு போயிடாது. அதை விட உங்கள் குடும்பமும் அன்பும் பெருசு.